மூணாறில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் புலி இறங்கி கால்நடைகளை தாக்குவது தொடர்ந்து வருகிறது. மூணார் லட்சுமி எஸ்டேட்டில் புலியின் தாக்குதலில் பசுமாடு ஒன்று உயிரிழந்தது. லட்சுமி எஸ்டேட் வெஸ்ட் டிவிஷனை சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான பசுமாடு தான் உயிரிழந்தது. மேய்ச்சலுக்காக சென்ற பசு வீட்டிற்கு திரும்பி வராததால் வீட்டில் இருந்தவர்கள் தேடுதல் நடத்திய நேரத்தில் தான் அருகில் இருந்த தேயிலை தோட்டம் அருகே பசுவை இறந்த நிலையில் கண்டனர். இந்த பகுதியில் இதற்கு முன்பும் புலியின் தாக்குதலில் பசுக்கள் உயிரிழந்த சம்பவமும் ஏற்பட்டுள்ளது. புலியின் தாக்குதல் தொடர்ந்து வரும் நேரத்தில் கால்நடைகளை வளர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தொழிலாளிகள் தெரிவித்துள்ளனர். இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கணும். ஃபாரஸ்ட்காரங்களும் ஏற்றெடுத்து பார்க்க மாட்டாங்க, கம்பெனி ஏற்றெடுத்து பார்க்க மாட்டாங்க. நாங்கள் வந்து விஷயத்தை எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கு. நாங்கள் இந்த மாடு இல்லைன்னா எங்களுக்கு குழப்பம் இல்லை. இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கணும். வீட்டு பக்கத்தில் வந்து புளி அடிச்சிருக்கு. இன்னைக்குள்ள மேஞ்ச மாடு காலையில் வந்தது, காலையிலே அடிச்சு சின்னத்துக்கு. இவ்வளோ நேரம் தேடி இப்போ தான் கண்டுபிடிச்சோம் மாடு. எப்படி மாடு மேய்ச்சி எப்படி இதே ஆளையும் அடிக்கும். நாளைக்கு கண்டிப்பாக அடிக்கும். 3 புலியில் அந்த தான் 3 புலிக்குள்ளே தடம் கிடக்கு. ஃபாரஸ்ட்காரங்க எதுவுமே பார்க்குறதில்ல. கண்டிப்பான ஒரு தீர்வு கிடைக்கணும். இது நாங்கள் சும்மா விட மாட்டோம். இதை கண்டிப்பாக எஸ்டேட்டில் வேலை செய்யும் தொழிலாளிகள் ஒரு வருமானத்திற்காக வேண்டிதான் கால்நடைகளை வளர்த்து வருவது. புலியின் தாக்குதலின் மூலம் எஸ்டேட் தொழிலாளிகள் வேலைகளுக்கு செல்வதற்கு கூட தயங்கி வருகின்றனர். இதுபோன்ற புலியின் தாக்குதல் அதிகரித்து வரும் நேரத்தில் வனத்துறை தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த கால்நடைகளுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் தொழிலாளிகள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். மீடியா நெட் நியூஸ், மூணார்.